என்னாச்சுமா? என் குழந்தை குழந்தைக்கு என்னாச்சு? தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆமையப்பன், என்னமோ பாம்பு புத்துக்குள்ள போறப்ப கூட தலைய வெளியே நீட்டிட்டு பாதுகாப்பாத்தா போகுன்னு சொன்னிய. இப்போ பாம்பு தலை கீரி வாயில மாட்டிருச்ச பாத்தியா? என் குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா? தாதா, நீ பேசின காலம் முடிஞ்சு போச்சு. நான் பேசுற நீ கேளு. உன் பிள்ளை பாக்கணும்னா உன்னால குட்டிச்சோரா போச்சு என்னோட சாராய ஃபேக்டரி. அங்க உடனே வந்து சேரு. பிள்ளை தூக்கிட்டு போங்கடா. கதவை தாள் போடுங்க. ஒரு 8 முன்னால வச்சா கூட பந்தத்தை வீசி கொடுத்துருவேன். இது பாரு, அது பிஞ்சி ஒரு பாவம் முடியாது. தயவுசெய்து ஒண்ணு பண்ணிடாத. அப்புறம் உன் கையை விட்டு தான் தானே வேணும். என் கை விட்டுக்க, அந்த குழந்தை விட்டுடு. கைக்கு கைங்கிறத சரி சமம் ஆயிடும். ஆனா இத்தனை வருஷமா நான் பட்ட அபமானம் ஒண்ணு இருக்கேன். அதை நான் எப்படி சரி பண்ணிக்கிறது? சொல்லு. என்ன வேணாலும் பண்ணிக்க.
அந்த குழந்தை மட்டும் விட்டுடு. உன்னையா? உன்னை நான் ஒண்ணும் பண்ண போறதில்ல. என் குறியெல்லாம் அதுவும் அந்த குழந்தை மேலதான். இப்போ குழந்தையோட வாய்க்கிட்ட அவுத்து விட்டுட்டு பந்தத்தை வீச போறேன். அப்பா அப்பான்னு கத்தி கதறி உன் கண்ணு முன்னாடியே எரிஞ்சு சாம்பல் ஆகும். இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த உறுத்தல் உனக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் இந்த சாமியத்தினோட ஆத்மா. கட்டாவது விடுறா. அந்த குழந்தைய எடுத்துட்டு வந்து வீட்டுல அடைச்சு வைக்கிறப்பவே ஏதோ தப்பு நடக்க போதுன்னு பயந்தேன். அதனால அந்த குழந்தைக்கு நம்ம குழந்தையோட துணை போட்டு காப்பாத்தி அனுப்பிச்சிட்டேன். குழந்தைங்களோட பார்க்காம பழிக்கு பழிவான தீ வச்சியே இப்ப திருப்தி தானே? இல்ல இல்ல, எங்க அண்ணு முன்னாடியே பேசி சாவத நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். அதுக்கு முன்னாடியே நானே போயிடுறேன். சுமதி, பயப்படம்மா.